இந்த செமிஃபைனலுக்காண்டி ரொம்ப கொடூரமாக ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நண்பர்களே. என்னன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி ஒரு செமிஃபைனல்ஸில் வந்துட்டு நியூசிலாந்து வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா போட்டு போயிடுவாங்க. அப்படியே அங்கே பார்த்தா டூப்ளசிஸு, ஆல்பி மோர்க்கல், அதேமாரி வந்துட்டு ஏபி டிவிலியர்ஸ் அவங்களாம் நல்லா உழைஞ்சு உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. பார்க்கும்போது வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த வட்டம் வந்துட்டு கம்பேர் டு நியூசிலாந்து வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா டீம் வந்து ரொம்ப கொடூரமான டீமும் ரொம்ப சூப்பராக இருக்காங்க பார்க்கும்போதேவும். எனக்கு என்ன தோணுதுன்னா மறுபடியும் வந்துட்டு செமிஃபைனல்ஸில் வந்துட்டு இந்த வட்டம் கண்டிப்பான முறையில் அந்த இதுக்கு வந்துட்டு பூர்த்தி செய்கிற மாரி டேக் எ ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு பிளடி ஸ்வீட்னு சொல்லிட்டு தூக்கி கொடுத்துட்டு போகிறோம். சவுத் ஆஃப்ரிக்கா அந்த வட்டம் உள்ளே போகணும் நண்பர்களே. அதான் என் மனசில் வந்துட்டு தோணிட்டே இருக்குது. மறுபடியும் வந்து இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல்ஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல எனக்கு ஒரு சின்ன ஆசை என்னன்னா சவுத் ஆஃப்ரிக்கா கப் அடிக்கணும். ஏன்னு கேட்டால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்ட டீம். எல்லாரும் வந்துட்டு அவங்க சோக்கர்ஸ்னு சொல்லியே பழகிட்டாங்க. ஆனால் இந்தியா வந்துட்டு லாஸ்ட்டு 2 வருஷத்துக்குள்ளேயே வந்துட்டு 3 ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் அடிச்சாச்சு. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா எஃபெக்ட் ஜென்யூனாக சொல்லணும்னா அப்படி சொல்கிறேன். மற்றபடி இந்தியா அடித்தாலும் நான் சந்தோஷப்பட தான் போகிறேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரு அப்பர் ஹேண்ட் இப்போ எப்படி நம்ம ஊரில் நம்மளுக்கு சிஎஸ்கே வந்துட்டு கப் அடித்தா சந்தோஷமாக இருக்கும், இதே வந்து மும்பை இந்தியன்ஸ் அடித்தா வந்துட்டு டென்ஷன் ஆகிறோம். ஆனால் ஆர்சிபி அடித்தா ரொம்ப சந்தோஷப்படலாம். அதுமாரி எனக்கு வந்து ஆர்சிபி பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா லைக் தட் ஒன்லி. ஆர்சிபி கப் அடிச்சா நான் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவேனோ அது மாதிரி வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா கப் அடிச்சா நான் அந்த அளவுக்கு சந்தோஷப்படுவேன். இந்தியா கப் அடிச்சா சிஎஸ்கே கப் அடிச்ச மாரி சரி ஓகே சந்தோஷம், தலை ஜெயிச்சாருன்ற மணிக்கு வந்துட்டு ஓகே ஹார்திக் பாண்டியா தலைமை ஜெயிச்சான்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்படுவேன். அவ்வளோதான் நம்மளே. மற்றபடி வந்துட்டு எனக்கு வந்து கிரிக்கெட் யார் நல்லா விளாண்டாலும் நான் கண்டிப்பாக நம்மளால ரசிச்சு பார்ப்பேன். ஸோ எல்லோரும் வந்துட்டு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்காண்டி வெயிட் பண்ணுவோம். இந்த வீடியோ ஏன் அப்லோட் பண்ணுறேன்னா எனக்கு வந்துட்டு இந்த செமிஃபைனல் ஸ்டார்ட் ஆகிற அந்த டே அன்னைக்கு லேப் எக்ஸாம்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது நண்பர்களே.